ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரை பொறுத்த வரைக்கும் பெரியவருடைய பல்வேறு அதிசய அனுபவங்களை எல்லாம் நாம் தரிசித்து வருகின்றோம். இந்த வகையில் இன்றைய தினம் பெரியவருடைய மிகப்பெரிய பெருமைகளை, அவருடைய ஞானத்தை, அவருடைய தவத்தை, அவருடைய வேத சந்தேகங்களை, கூர்மையான மதிநுட்பத்தை வியந்து பாராட்டிய பலருடைய செவிவழி சிந்தனை கருத்துக்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ரா கணபதி அவர்கள் ஒரு முறை பதிவு செய்கின்றார், பெரியவா ஒரு அறிவு கலை களஞ்சியம். ஒரு முறை விமான பயணத்தில் இன்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் தமிழகத்திலிருந்து போயிருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஐயா மகாதேவன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய தந்தையார் தெரியும், மிகப்பெரிய தமிழினுடைய பல்வேறு சொந்தங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தந்த ஒரு வேடந்தாங்களாக விளங்கிய அரங்கநாதன் அவர்களுடைய திருக்குமாரன் மகாதேவன் ஐயா அவர்கள் ஒரு முறை விமான பயணத்தில் மகா பெரியவரை பற்றிய புத்தகத்தை தந்தபோது முழுமையும் வாசித்துவிட்டு பதிவு செய்தார், ரா கணபதி எழுதிய கையடக்க புத்தகம் போல என்று மெய்சிலிர்த்து போனோம். காரணம், பெரியவருடைய அறிவு விஷயங்களை அப்படி தொகுத்து வழங்கியவர் ரா கணபதி அவர்கள். அவர் சொல்கின்றார், பெரியவா ஒரு அறிவு கலை களஞ்சியம். ஏன் என்றால், ஒரு நாள் ஏதோ பேசிட்டு இருந்தாராம், ஒரு 6-7 புஸ்தகம் பெரியவாவை சுத்தி எப்போதும் புஸ்தகம் இருக்குமா, கடைசி காலம் கூட லென்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாராம். பெரியவாளுக்கு பசிய பத்தியும் பிற இதை பத்தியும் என்னைக்குமே நினைக்க மாட்டாராம். அவருக்கு எப்போதும் ஞானம் அப்படியே சுரந்துட்டே இருக்கணும்னு படிச்சுட்டே இருப்பாராம். ராமாயணத்தை வச்சு ஒரு வரி சொன்னாராம், பிறன்மணி நோக்கா பேராண்மை தான் சான்றோருக்கு அழகு அப்படிங்கிறத வள்ளுவன் சொன்னத கம்பன் வலியுறுத்தி இருப்பானா அப்படிங்கிறத வச்சு ஒரு டிபேட் மாதிரி ரா கணபதிட்ட பேசினாராம். எப்படி பாருங்க, ஒரு மிகப்பெரிய பக்திமானாக இருந்த ராவணன் அவனுடைய இதயத்தில் காமத்தி இருந்ததனால் மாண்டு போனான் அப்படிங்கிறத ஒரு வழியில சொன்னாராம். யாரா இருந்தாலும் உள்ளமெல்லாம் குளிச்சுட்டு விபூதி பூசி உத்திராட்சம்லாம் அணிஞ்சுட்டு மனசுல அழுக்கு இருந்தா அழிஞ்சு போயிடுவான், அதுதானே ராவண வதம் காட்டுதுன்னாராம். டக்குன்னு பாரதம் புஸ்தகத்தை எடுத்தாராம். பாரதத்தினுடைய ஒட்டுமொத்த சாப்டரும் என்ன கணபதி சொல்லுதுன்னு நினைக்கிற, ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு அடுத்தவனுடைய மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஒருத்தன் ஆசைப்பட்டா வீழ்ந்து போவான். காரணம், பாண்டவர் 5 பேர் தான், கௌரவர்கள் 100 பேர் தான். எண்ணிக்கையில அதிகமா இருந்தாலும் எண்ணத்தில் அழுக்கு இருந்தால் மாண்டு போவான், எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் எண்ணத்தில் அழுக்கு இருந்தால் மாண்டு போவான்னு சொன்னார் பாருங்க. அதான் மகா பெரியவருடைய சிறப்பு. பெரிய புராணத்தை சொன்னாராம், நீங்க 12ஆம் திருமுறைன்னு சேக்கிடார் பெருமான் இதற்கு பேர் வச்சாரு. 63 நாயன்மார்களும் பல்வேறு ஜாதி மத இன குலம் எந்த பேதமும் கிடையாது. காரணம், ஆண்டவன் முன்பு அடியவர்கள் சரிநிகர் சமானம் என்பதோடு மட்டுமல்லாமல் சமூக தொண்டோடுதான் சமயம் வளரும், சமுதாய தொண்டோடுதான் சமயம் வளரும். அதனால்தான் பிற்காலத்துல குன்றக்குடி சுவாமிகள் எழுதினார், ஆலயங்கள் சமுதாயத்தின் வேர்கள், ஆலயங்கள் சமுதாயத்தின் தூண்கள். இதையெல்லாம் நினைக்கும் போது பெரியவா எத்தனை பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கார். பெரிய புராணத்தை படிச்சுட்டு ஒவ்வொருவருடைய சைவ பெருமக்கள் வீட்டிலும் வாசித்து பூசித்து நேசிக்க வேண்டிய புத்தகம். காரணம், கமலவதியோடைய கதையை படிச்சா பிள்ளை பருப்பை பத்தி, கண்ணப்ப நாயனார் கதையை படிச்சா கண் தந்ததை பத்தி, சிறு தொண்டரை பத்தி படிச்சா பிள்ளைக்கறி கொடுத்ததை பத்தி, இயற்பகை நாயனார்னா மனைவியவே அமைச்சு வைச்சது, இளையான்குடி மாறநாயனார்னா வறுமையிலே சோறு போட்டது, மூர்த்தி நாயனாரை பத்தி சிந்திச்சா குபுகுபுன்னு குருதி வந்த போது கூட தன் சந்தன அரைக்கிறதை நிறுத்தாதது, மெய்ப்பொருள் நாயனாரதை பத்தி படிச்சா சிவவேடமே தவவேடம்னு. கந்தபுராணத்தை சொன்னாராம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணவம் அழியணுங்கிறதுக்கு தான் ஆண்டுக்காண்டு கந்தபுராண கந்த சஷ்டிய நம்ம ஊர்ல வைக்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளும் ஒரு சூரபத்மா இருக்கான், அவனை அழிக்கணும். பிரம்மாவை போல படிச்சவனுக்கெல்லாம் ஆணவம் கூடாதுங்கிறதுக்கு தான் தலை கொட்டி சிறை வைக்கிறாரு. அதனால கந்த புராணத்தை எல்லாரும் படிக்கணும். ஏன்னா கந்த புராணங்கிறது ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்க சொந்த புராணம்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம்.
அதை விட அர்த்தம் உள்ள இந்து மதம். இத்தனை பாகத்தையும் அதை ஒரு வரியில சொன்னாராம் பெரியவா. நம்முடைய தர்மங்கள், தர்மசாஸ்திரங்கள், நம்முடைய இறை வழிபாடு, நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த மண்ணில் வேரூன்றி மனித மனங்களில் இருப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன்டா அந்த கண்ணதாசன். அவனுடைய பேனா தலைகுனிகின்ற போதெல்லாம் நம்முடைய சமூகம் தலை நிமிர்கிறதுன்னு அவருக்கே உரிய பாங்கோட சொன்னாங்களா. அப்ப இந்த புத்தக வாசிப்பு, அதில் உள்ள நுட்பங்களை எல்லாம் பெரியவா சொன்னதை கேட்டா நமக்கு என்ன தோன்றது? அது ராமாயணமோ பாரதமோ பகவத்கீதையோ பெரிய புராணமோ அர்த்தமுள்ள இந்து மதமோ வாசிக்கணும். வாசிப்பை நம்ம நேசிக்கணும். வாசிப்பை சுவாசிச்சோம்னா நமக்கு எல்லா நாளும் பெரியவருடைய கருணையோடு தொடங்கும் என்பதிலே எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.